சவுதியில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்படியே ரெஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவான விளக்கங்கள் வரல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏதாவது அவுட்கம் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் 20ங்க, ஏப்ரல் மாசத்துல ஒரு சுமூகமான தீர்வு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு கொண்டு வந்துடலாம். எப்பாடுபட்டாவது அமைதியை மட்டும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுல அவர் தரப்புல இருந்து உறுதியா இருக்காரு. உறுதியா புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. யாருன்னா வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு. லைனா பார்க்கலாம். ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விரிசல்கள் இந்த பைடன் அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட அரசாங்கத்துல ரஷ்யா மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ், பேசாத பேச்சுகள் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. அதுல வந்து விரிசல்கள் பெருமளவில் இருந்தது. இப்ப அந்த விரிசல்களுக்கெல்லாம் சிமெண்ட் போட்டு கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி சிமெண்ட் பூசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாங்ஷன் போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி விட்டாங்க ஃபர்ஸ்ட் சைலண்டா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கம்பெனி இருக்கிறாங்க இல்லையா, பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. அந்த அந்த அமௌண்ட் இல்லை ஏங்க, ஏதாவது பார்த்துங்க, ஏதாவது பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற ஏதாவது பேசியிருப்பாங்க போல இருக்குது. அது வாயிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஜீரோ போட்டாங்களா அந்த பெனால்ட்டியில். பட் அது போக இன்னும் கூகுள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. ஒரு 30 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. 30 பில்லியன் சுச்சம். ஸோ இதில் வந்து பாதி அமௌண்ட் பார்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புல இருந்து பண்ணிக்கிறாங்களாமா. பேலன்ஸ் 19 கிட்ட கட்டட்டும் பில்லியன் ரூபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் அசட்ஸ்லாம் ரஷ்யா கிட்டே சிலது இருக்கு, அதெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மேற்குலக நாள்லாம் திடுதுப்புன்னு போகிறது, அப்படியே தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரஷ்யா மக்களுக்கு காட்டுறது, இது போல பல விஷயங்கள்லாம் இருந்ததுனால கூகுளை யூஸ் பண்ணி சித்து வேலைகள் ரஷ்யாக்குள்ள பண்ணி புரட்சி வெடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு தடை போட்டு பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சுமூகமாக போக வேண்டிய காலகட்டத்தினால அதான் பேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கொடுத்துதான் ஆகணும். ரஷ்யா கேட்டா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இவங்க ரஷ்யா கிட்ட தான் போறாங்க. இப்போ கொடுத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அமெரிக்காவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூரோப்ல எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிச்சு பார்த்துக்குங்க. பெரும் அளவில் லம்பா கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி போய் இவங்க அணுகுறாங்க அந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட்டிங். இப்போ பார்த்தலாம் எந்த அளவுக்கு கிரீடம் கீழே விழுகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இது நடந்துட்டு இருந்தாலும், பேச்சுவார்த்தைகள் நடந்துருந்தாலும் தாக்குதல்ங்கிறது இது தரப்புல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல ரஷ்யாக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் 28 ட்ரோன்களை ரஷ்யாக்குள்ள வந்ததாகவும் ரஷ்யா அதை டவுன் பண்ணிட்டுதாகவும் அவங்க தரப்பு சொன்னதா உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க. ஸோ தாக்குதல்ங்கிறது இரு தரப்புல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் ராஸ்டவாண்டோ இது போல பகுதிகள், மிக முக்கியமான பகுதிகளை தாக்குதல் நடக்குது ரஷ்யாக்குள்ளேயும். அதே போல உக்ரைனுக்குள்ள திரும்பவும் கேபிட்டல் கீவ்ல தாக்குதல் நடந்திருக்கு. அது போல செய்திகள் வருது. இது போல ஏதாவது ஒரு கன்சாலிடேஷன் கடந்த 24 மணி நேரத்தில் அது போல ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அடுத்த பதில பார்க்க ஆரம்பிக்கலாம். தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தாக்குதலை பார்க்கும்போது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் மேற்குலகத்துக்கும் மிக பெரும் அளவில் கவலைகளா இருக்கான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் உள்ள வந்து தாக்குதல் பண்ணும்போது அதோட உதிரி பாகங்கள், உதிரிப்பை கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சோதனை பண்ணி பார்த்தோம்னா பூரா மேற்குலக நாடுகளோட சிப்பா இருந்தது. இப்போ அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகி வேற யாரோ ஒருத்தர் சிப்பை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அதாவது நீங்களே பாருங்களேன், இது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் மேற்குலக நாடுகளோட சிப்பு கம்பெனி வெர்டெக்ஸ் சிப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்துக்கிறாங்க. இப்போ கிளின்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு மாறி இருக்கு. யாரோட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க டைரக்டா சீனாவை கை கட்டுறாங்க. ஏங்க இத்தனால பரவாயில்லைங்க, ஏதோ மேற்குலக நாடுகளோட சிப் வச்சிருந்தாங்க, இப்போ என்னங்க அவங்க அங்கே அடிக்கிறாங்க. அப்புறம் அதிகமாக யூஸ் இருக்குது, தேவை இருக்குது, ரஷ்யாவுக்கு அதிக அளவில் தேவைப்படுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 200-300 ட்ரோன்கள் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. எஃபிவி ட்ரோன்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதையும் காப்பி அடிச்சது தானே வாஸ்தவமாக இருக்கும். அதையும் மட்டும் என் மேற்குலகத்திலிருந்து கேட்டே இருக்கணும். அதையும் நம்மளே காப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு அதையும் காப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் பெருமளவில் கை கொடுக்குது. அதாவது இதனால என்னன்னா மேற்குலக நாடுகளை சிப்ன்றதுனால அந்த ஜிபிஎஸ் சர்வீஸ், அந்த சேட்டலைட் சர்வீஸ் நான் சொல்ல வரேன். ஜிபிஎஸ்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்காக, நேவிகேஷனுக்காக ரஷ்ய தரப்பு வந்து கிளானஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஜிபிஎஸ் மாதிரியே தான். இப்போ இதில் என்னன்னா அந்த சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால சப்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இலக்குகளை வந்து அடைஞ்சிடுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சிப்பு தயாரிக்கக்கூடிய நாடுகள் அது எப்படி வேலை செய்ய விடாமல் பண்ணலாம், என்ன ஜிகாஹெட்ஸ்ல அது வேலை செய்யுது அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் பண்ண முடியும். இதோட அதிர்வலைகள் இது எப்படி வேலை செய்யுது, இது போல விஷயங்கள்லாம் அவங்க டீகோட் பண்ணி சீக்கிரமாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணாதான் இந்த ட்ரோன்கள்லாம் சப்ரஸ் ஆகும். ஸோ இதுதான் தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சி.
ட்ரோன் தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்கு முழுமையா தற்சார்பா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அது மாதிரி ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது போல நடவடிக்கைகளை இப்போ சீனா, ரஷ்யா இது போல நாடுகள் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சிப் இண்டஸ்ட்ரியா அவங்க தனியா ஆயிட்டாங்க அப்படின்னா, சோலோவா ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அஸ்டிக்க முடியாதுங்களா அது போல ஆயிடுவாங்க. ஸோ இது மிகப்பெரும் அளவில் கவலைகள் தெரிவிக்குது அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து அந்த ட்ரோனோட இமேஜ் இதெல்லாம் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனில் ட்ரோன்கள் பெருமளவில் தாக்குதல் பண்ணுது. ரெண்டாவது F-16 கொடுத்துக்கிறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி இது போல எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் மரியா பெலூசுகா அவர்கள் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. உக்ரைனில் டவுன் பண்ணுறாங்க இல்லையா விமானங்கள், அதில் 50% உக்ரைனியர்களே டவுன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா பறக்கக்கூடிய விமானம் நம்மளுதா ரஷ்யா தான் என்ன ஏதுங்கிற ப்ராப்பரான விஷயமே இல்லை. ப்ராப்பராக ட்ரெயின்ட் இல்லாத நபர்கள் இது போல வேலைகள் இறங்கிடுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட F-16 டவுன் பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. இப்போ வரைக்கும் செய்திகள் அது கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம கூட சொல்லியிருந்தோம், ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த பெலாரஸ்லாம் ஒரிஸ்னிக் கேட்டாங்க இல்லையா, அடம் முடிச்சு வாங்கிட்டு போயிட்டார் போல தெரியுது. அந்த ஒரிஸ்னிக்கோட அந்த லான்ச்சரோட கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸ்குள்ள மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்து வைரலாக பேசிட்டு இருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி இப்படி. சரி, ஓகே, எப்படியோ அடம் பிடிச்சி அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ இது போல சூழல்லாம் இருக்கிறதுனால இப்போ உக்ரைன் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும்னா ஏவேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஏவேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தரப்புலேருந்து இந்த சாப் கிரிப்பின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் கூட வந்து இந்த ரேடியோ இன்ஜினியரிங் டீம்னு பிரபலமாக வந்தோடனே ஒரே ஒரு குண்டு தூக்கி வீசினாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்தாங்க, காயமடைஞ்சாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் க்ளோஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ வரைக்கும் ஸ்வீடனோட அந்த ஏவேக்ஸ் டீமை உள்ளே டிப்ளாய் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா செக்யூரிட்டி வேணும். இப்போது சாப் கிரிப்பின் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட டீம் உள்ளே போய் உட்காந்து உக்ரைனோட வீரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அது போல் ஏவேக்ஸ் விமானங்களை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். ஏவேக்ஸ் விமானங்கள் இருந்தால் தான் விமானங்கள்னால நம்மளால ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏவேக்ஸ் வந்து F-16க்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணணும். ஸோ அது மாடிஃபை ஆகி F-16 அது இணைஞ்சு செயல்பட்டாதான் F-16ஓட உண்மையான விஸ்வரூபம் அவங்களுக்கு தெரிய வரும். அதோட ஃபுல் பொட்டான்ஷியலை யூஸ் பண்ண முடியும் உக்ரைன். சும்மா விமானத்தை மட்டும் கொடுக்குறாங்க, ஏவேக்ஸ் இல்லைன்னா அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. சும்மா பறக்கிற ட்ரோனை 2-3 மிசைல்களை வேணால் டவுன் பண்ணலாமே தவிர அதை வச்சு காம்பேட் மிஷன்ஸுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. களத்தில் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. மிராஜ் 2000 ரக விமானமும் சரி. ஸோ இது போல் விமானங்களுக்குலாம் ஏவேக்ஸ் தேவை. ஸோ இதுங்க எல்லாத்துக்கும் இணைஞ்சு செயல்படுற மாதிரி ஒரு காமனான ஏவேக்ஸை வந்து சாபு கையில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க பெருமளவில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, டிலே ஆகும் போல தெரியுதுன்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு இல்லைங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற போலையும் சொல்லிக்கிறாங்க. F-16க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏவேக்ஸ் அதாவது எதுக்கான அந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடார். எதிரிகளோட விமானங்கள் எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. எதிரிகள் ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கக்கூடிய F-16க்குலாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட முடியும். இது போல் பறந்துட்டு இருக்குது, பார்த்து கொஞ்சம் என்னன்னு தட்டி வைங்க அப்படிங்கிறது போலலாம். ரெண்டாவது பார்த்துப்பா ரிட்டர்ன் வந்து அவங்க மிசைல் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது ஒரு விமானம் வருதுன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய விமானத்தை தாழ்வாக பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானங்கள் மிசைல்கள்லாம் வருதுன்னா தெரிஞ்சுக்கிச்சு ஏவேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது F-16 பைலட்டுக்கோ இல்லை மிராஜ் 2000 ரக விமானத்துக்கோ சொல்லிட முடியும். இது போல் இங்கே பறந்துட்டு இருக்கு, இதுதான் இலக்கு, இதை குறி வச்சு அடிங்க அப்படிங்கிறத அதுக்கேற்ற மாதிரி மிசைலாக லான்ச் பண்ண முடியும். நம்மளோட விசிபிலிட்டியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. இது போல் பல வகையான யூசேஜுக்கு ஏவேக்ஸ் தேவை. இல்லைன்னா இந்த விமானங்களை சேவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வெறும் F-16 மட்டும் கொடுத்து ஷோகேஸ் பொம்மையாட்ட சுற்றி ஊர் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தையா? அதாவது நான் போன பதிவில், அதாவது முந்தின பதிவில் நம்ம அந்த ரோபோவை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, ஸ்வாம் ட்ரோன்ஸ் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிருச்சு. சேஃப் ஜோன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உக்ரைன் முழுவதும் களமாக இருக்குது அப்படிங்கும்போது உக்ரைனில் எந்தெந்த பகுதியில் தாக்கக்கூடாது, ரஷ்யாக்குள்ளே எந்தெந்த பகுதிகளில் தாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு பார்டர் மாதிரி வரைஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை தாக்கக்கூடாது. உக்ரைனும் சரி ரஷ்யாவும் அதே போல் உக்ரைன் ஒரு பார்டர் கொடுத்தா அதுக்குள்ளே தாக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்களாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். ஏன்னா எந்த ஏரியாலையுமே உக்ரைன் போருங்கிறது மிகப்பெரும் அளவில் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூரோப்பும் உள்ள களமிறங்குறாங்க, ரஷ்யாவும் மேசிவாக உள்ள இறங்குறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நடக்கத்தான் செய்யாது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவங்க என்ன வேணால் பேசிக்கலாம். நம்ம முதலே அவங்ககிட்ட சொன்னதான், ஒரு வேளை அப்படி அந்த மேஜரான ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி உக்ரைனுக்குள்ள சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது
எந்த ஒரு இடமே சேஃபா இருக்காது. ரஷ்யாக்குள்ளேயும் சரி, உக்ரைனுக்குள்ளேயும் சரி. உயிர் சேதங்கள்ன்றது கணக்கிலே எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ட்ரோன்கள் அதிக அளவில் தாக்குதல் பண்றதுனால இழப்புகள் பெருமளவில் இருக்கும். அதனால சேஃப் ஜோன்ஸை வரையறுத்துட்டு அதுக்குள்ள இருந்தா சேஃப். அதுல இருந்து அட்டாக்கிங்கான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறது போல சேஃப் ஜோன்ஸை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த ஜோனுக்குள்ள போகும்போது தாக்குதல் நடக்காது. கொஞ்சம் வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம இருக்கோம், நம்ம மனுஷங்க தானே, சும்மா எந்நேரம் பார்த்தாலும் ட்ரோன் வந்து விழுகுதுன்னு எத்தனை நேரம் தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதனால ஒரு சேஃப் ஜோன். அதே போல ரஷ்யாவுக்கு அது போல சேஃப் ஜோன் கிடைக்குது அப்படிங்கும்போது இருதரப்புக்குமே அது கொஞ்சம் மியூச்சுவலா இருக்கும். அதுக்கப்புறம் இது போல பேசி ஒரு லைனை வரைஞ்சிக்கிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போட்டு பார்த்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கையில சுமூகமா முடிச்சுட்டு பிரச்சனையை முடிச்சிருவாங்களா, என்ன நடக்கும்னு தெரியல. பேச்சுவார்த்தைகள் பேசுறத வச்சு பார்த்தா சுமூகமா முடிக்கிற மாதிரி யாருக்குமே தெரியல. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தீர்க்கமா நம்புறாரு. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விளைவுகள் இந்த பேச்சுவார்த்தையினால வரப்போகுதுன்னு. ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது போல ப்ரிப்பரேஷனுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.